அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் பழனி மலைக்கு போகிறோம் முருகனை பார்க்க. இன்றைக்கி வந்து முருகனோட ஆறுபடை முருகன் பக்தர்கள் மாநாடு வந்து மதுரையில் வெகு விமர்சையாக நடக்குது. அதுவும் இல்லாத இன்றைக்கி வந்து கிருத்திகை. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஃபேமிலியாக வந்து இன்றைக்கி பழனி மலைக்கு போகிறோம் தரிசனம் பண்ண. இப்போ வந்து நாங்கள் குமாரபாளையத்தில் இருக்கோம். நம்ம எப்போவுமே ரெகுலராக டீ சாப்பிட்ற கடை இது பாருங்க, டீ சாப்பிட்டுருக்காங்க. நம்ம வேன் ஈகோ கார் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இப்போ கரெக்டாக மணி வந்து ஒரு நாளைகால் ஆகிடுச்சு. கிருத்திகை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா கூட்டமாகவே இருக்கும். அதனால் நம்ம நேரமாகவே போகலாம், பழனிமலை முருகனை தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி சண்டே வேறு, ஸோ க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து தாராபுரம் பக்கமாக போயிட்டுருக்கோம். தாராபுரம் பக்கமாக பழனிக்கு இன்னொரு 70 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே லைட்டாக ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸு. இது வரைக்கும் இப்போ தான் நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ வண்டி ஒரு ஓரமாக நிறுத்திட்டு இப்போ இதுக்கு மேலே என் தம்பி பாரதி ட்ரைவ் பண்ண போகிறான். ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸு. நல்லா காலையில் இயற்கையான சூழலில் செம்மையாக இருக்குது இடம். இங்கே பாருங்க தான் ரோடு, நல்ல ரோடு, நல்ல இயற்கையான ஒரு பிளேஸில் நின்று கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணலாம். வாங்க கிளம்புவோம். தாராபுரம் தாண்டி, அதாவது அந்த நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் பார்த்திங்களா, அந்த வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக்கரி இருக்குது. மேக்ஸிமம் பீப்புள்ஸ் அங்கே வந்து டீ காஃபிலாம் சாப்பிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து நல்லா ஸ்பேசஸ் இருக்குது, பார்க்கிங் இருக்குது. ஸோ அதனால் வந்து பழனி போகிற அத்தனை பக்தர்களுமே ட்ராவல்ஸில் வரவங்க, காரில் வரவங்க, 2 வீலரில் வரவங்க, அரசு கவர்மெண்ட் பஸ்ஸில் வரவங்க கூட அந்த பேக்கரி அங்கே வந்து நிறுத்துகிறாங்க. ஸோ அங்கே ஒரு 3 பேக்கரி நல்லாவே பெருசாகவே இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி அதுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அதை வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். ஸோ அந்த பேக்கரியோட வீடியோஸ் தான் இது. பாருங்கள், போனீங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. தாராபுரத்துலேருந்து உள்ள பழனி போகிற ரோட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா வின்னர் டீ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி இருக்குது. இங்கே வந்து லைட்டாக ஆளுக்கு ஒரு டீ, ஸ்நாக்ஸு இதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். பாருங்கள் இந்த பேக்கரி. கார் பார்க்கிங்லாம் நல்லா வசதியாக விட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் கார் வந்தால் நின்று சாப்பிட்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இன்னொரு 35 கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம பயணம் பண்ணணும். ஓகே, போகலாமா? என்னடா இது? அப்புறம் போய் பள்ளியில் போய் போட்டோ எடுக்கலாம்.
எதுண்ணா சும்மா தான் இருக்கு. பழனி ரீச் ஆயாச்சுங்க. இங்கே பாருங்கள் அந்த மேக மூட்டம் அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து அந்த லெவலில் இருந்துச்சு. வரும்போது நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிளைமேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீல கலரில் சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பழனியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கோயில் நோக்கி போகிறோம். அதாவது திருஆவின்குடி அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு தரிசனம் அங்கே தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கு காரு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி சைடு எல்லாருமே இப்போ மேக்ஸிமம் இந்த வழி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கார் பார்க்கிங்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த சைடு வந்தோம் அப்படின்னா அங்கே நிறுத்துறதுக்கு மேக்ஸிமம் வந்து இடம் இல்லைன்னே சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து திருஆவினங்குடியில் போயிட்டு அங்கே நிறையா கார் பார்க்கிங் தனியாகவே இருக்குது. கவர்மெண்ட்டில் உள்ள கோயில்கிட்ட போனமாக இருக்குது. அங்கே மேக்ஸிமம் எல்லாம் கூட்டமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பழைய காலத்து குதிரை வண்டி இங்கே மட்டும்தாங்க நம்ம பார்க்க முடியுது. பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் அப்படின்னா சப்போஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அந்த குதிரை வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணி போகலாம். நிறைய மக்கள் அதை விரும்புகிறாங்க. குழந்தைங்களும் அதை வந்து நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நம்ம காரில் வந்தனால இங்கே பார்க்கிங் எங்கேயும் போட முடியாதுங்கிறனால நம்ம ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு அடிவாரத்துக்கு காலையிலே போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் முருகனோட தரிசனம் வந்தாச்சு. வேறு லெவல் கிளைமேட்டில் செம்மையாக இருக்குது. இன்றைக்கி வந்து கூட்டம் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் நிறையா மக்கள் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. பாருங்கதா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். வந்தாச்சு திருஆவினன்குடி நம்ம கிட்ட வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து கார் பார்க்கிங் ஒவ்வொரு காருக்கும் வந்து அவங்க ஸ்லிப் கொடுத்து தான் உள்ளே அனுப்புவாங்க. டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா 70 ரூபா வாங்கிட்டாங்க. ஒரு ஆளுக்கு 70 ரூபா. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காரில் வந்து பார்க்கிங்கில் போட்டதுக்கப்புறம் அங்கே வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மயில் வேலு ஓம் இதெல்லாம் நான் காரில் கண்ணாடியில் ட்ராயிங் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தார். ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிட்டோம். ஸோ அதை தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காரு. பாருங்கள் எப்படி எவ்வளோ தத்ரூபமாக எவ்வளோ அழகாக வரைஞ்சிட்ருக்காருன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளே இந்த டிசைனை வந்து உள்ளுக்குள்ளே போடுறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து அப்படியே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா இந்த போட மறந்துடாதீங்க. 100 ரூபா தான் இதுக்கு சார்ஜ் பண்ணார். 100 ரூபா நமக்கு ஒரு இது கிடையாது. ஸோ இருந்தாலும் இதை குழந்தைங்களாம் ஆசைப்பட்டாங்க இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ஓம் அப்படின்னு போட்டிருக்காரு, வேல் போட்டிருக்காரு, மயில் போட்டிருக்காரு. பிள்ளைங்களாம் அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபேமிலியாக எல்லாம் வந்து அதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போகணும். கார் பார்க்கிங் நாங்கள் இங்கேயே போட்டோம். காலையில் நாங்கள் வந்து டிஃபன் வந்து இப்போ கோயிலுக்குள்ளே அந்த வேலை போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்ட்டு. இங்கே பாருங்க சரவண பாலாஜி கெத்தா வேஷ்டி சட்டை பச்சை துண்டு அரசியல்வாதி மாதிரி போஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. இங்கே பாருங்க கஸ்வி கூட, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தியா, அதுக்கப்புறம் ஸ்வேதா பொட்டி 4 பேரும் செம்ம வாள். வர வழியில் 4 பேரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அவங்களுக்கு ட்ராவல்னாவே ரொம்ப ரொம்ப ஜாலி தான். அதனால் ரொம்பவே இந்த ட்ரிப்பை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. வாங்க வந்தாச்சுங்க இந்த திருஆவினங்குடி. அந்த கிளைமேட் பாருங்கள் மேலே. இப்போ நம்ம வர வழியில் இருந்த மேகமூட்டத்துக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபர். அப்படியே என்னமோ ஒரு நம்ம மேலே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். செம்மையான கிளைமேட்டுங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த மரங்கள், தென்னை மரத்துக்கு நடுவில் அந்த கோபுரம், அதுக்கு மேலே அழகான கரு மேகங்கள் பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருந்துச்சு. உண்மையிலுமே ரொம்ப ரசித்து இந்த வீடியோலாம் டேக் பண்ணோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுதாங்க திருக்கல்யாண மண்டபம். பழனியில் கல்யாணம் பண்ண போகிறவங்க மேக்ஸிமம் இந்த கல்யாண மண்டபத்தை
அடிவாரத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. கூட்டம் இருந்துச்சுன்னா இடம் கிடைக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நாங்கள் எல்லாம் உள்ளே நடந்து வந்துட்டுருக்குறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சரவண பவா. இங்கே தாங்க நம்ம டிஃபன் சாப்பிடுவோம். எப்போ வந்தாலும் சரி, ரேட்டும் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும். பாருங்கதா. அடுத்து வந்து அப்படியே ஒரு போஸு, நான், தியா, சரவண பாலாஜி அப்படியே சின்னதாக ஒரு போஸு கொடுத்துட்டு சரி வாங்க எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். அந்த திருவான்குடியிலேருந்து அப்படியே நேராக வந்தோம் அப்படின்னா அடிவாரத்துக்கு வந்துடலாம். சரிங்களா? நீங்கள் அந்த மாதிரி தான் எல்லாருமே வருவாங்க மேக்ஸிமம். பாருங்கள் தியா, அடுத்து பச்சை துண்டு, அங்கே பாருங்கள் ஸ்வேதா, அதுவும் பச்சை துண்டு. எல்லாம் அந்த பச்சை துண்டை போட்டுக்கிட்டு வேறு லெவல் அல்டிமேட்டு பண்ணாங்க. செம்ம கூத்து. ஓகேவா? அப்புறம் எங்கள் தியா பாப்பா முன்னாடி போயிட்டு நானும் வீடியோவில் கொஞ்சம் வந்துக்கிறேன், என்ன ஒரு வீடியோ எடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் எடுத்து கொடுத்துச்சு. அடுத்து வாங்க இப்போ அடிவாரம் போகலாம். அப்பா வேறு லெவல். அந்த அடிவாரத்தில் இருக்கிற அந்த கோபுரத்தில் பாருங்கள் செம்மையாக ஆறுபடை முருகனோட திருவுருவ படங்களை வந்து வரைஞ்சிருக்காங்க. அப்பா பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமான காட்சியாக இருந்துச்சு. சரிங்களா? இங்கே பாருங்கதா முன்னாடி என்ட்ரன்ஸ், அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த முன்னாடி என்ட்ரன்ஸில் தான் அந்த மாதிரி படம்லாம் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. பெரிய எல்இடி ஸ்க்ரீன்லாம் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி கூட்டம் அப்படிங்கிறனால மலைக்கோயிலுக்கு தனியான வழி விட்டுட்டாங்க. ஓகே, இங்கே பாருங்கள் புலிப்பாணி சித்தர் ஜீவசமாதி. இவரோட ஜீவசமாதிக்கு கண்டிப்பாக போங்க. ஏன்னா வந்து போகர் வந்து முருகனுக்கு உருவம் கொடுக்கும்போது அவருக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்த சீடர் இவர் தான். அதனால தான் இவரோட ஜீவசமாதியை இங்கேயே வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார். ஸோ அதனால் பழனிக்கு அடிவாரத்துலேயே ஜீவசமாதி இருக்குது. இப்போ நம்ம ஜீவசமாதிக்குள்ளே உள்ள வீடியோ எடுக்க முடியாது. அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம தியானம் மட்டும் பண்ணிவிட்டு வருவோம். பார்த்திங்களா? அந்த மண்டபம் அப்படியே லெஃப்ட் சைடு நம்மளோட புலிப்பாணி ஜீவசமாதி இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள் இதுதான் அல்டிமேட்டு. தியா வந்து சரவண பாலாஜி தோல் மேலே குறைச்சி தூக்கிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். வேறு லெவலில் ஃபன் பண்ணாங்க. வா செம்மையான கிளைமேட்டு. திருவாவணன்குடியில் பார்த்திங்க அப்படின்னா கருமேகமாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நீல வண்ண கலரில் இருக்குது. இது சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஓகே, நம்ம வந்து நடைபயணத்தை வந்து இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட மொபைல் ஃபோனை வந்து நம்ம உள்ளே ஒப்படைச்சாகணும். மொபைல் ஃபோனில் லாக்கரில் வைக்கிறதுக்காக தான் இப்போ நான், சந்தியா, தம்பி 3 பேரும் அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு மேலே வந்து என்னோடய தம்பியோட மொபைல் மட்டும் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதில் ஏதாவது வீடியோ கிளிப்பிங் எடுக்க முடியுதா நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதை எடுத்துகிட்டு நான் வந்து அட்டாச் பண்ண முயற்சிக்கிறேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு பழனி முருகன் சிறப்பான தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற வழியில் இங்கே பாருங்க ஒரு இடத்துல பழனி பாத யாத்திரை குழு தான். அந்த இடத்துல வண்டி நிறுத்தி வீட்டில் செஞ்சுட்டு வந்த சாப்பாடெலாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. புளி சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதை சாப்பிட்டு நம்மளோட இந்த சிறப்பான ஆன்மீக பயணம் சிறப்பாக இருந்துச்சு. பாருங்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு தயாராகிட்டாங்க. ஓகே, வண்டி ஒரு வாரமாக போட்டு பாருங்க அப்படியே இந்த கோயிலையும் காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே கோயில் தான். இந்த மாதிரி பாத யாத்திரைவங்க வரவங்க வந்து தங்கறதுக்காக வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க போல் இருக்குது. ஸோ சூப்பரான இடம். இங்கே தான் உட்காந்து நம்ம மதியம் லஞ்ச் இப்போ முடிக்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ மணி வந்து 3 மணி ஆகிடுச்சு. ஓகே, இதை பாருங்கள் புளி சாதம், தயிர் சாதம் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.